இதுதான் இது. ஐயா ஐயா ஒரே நிமிஷம். இல்ல 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 ஒரு நிமிஷம். இல்ல இல்ல ஒரு நிமிஷம். நான் பேசுற முத கேளுங்க. ஆமா ஆமா அதே மாதிரிதான். ஆமா சரி. இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க. உங்க கொஞ்சம் கவனிங்க. கூட்டத்தை கூட்டத்தை ஐயா மனிதாபிமானத்தோடு திருச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். வயதில் மூத்தவர் என்பதோடு கூட அண்ணனை வரவேற்கின்றோம். நீங்க ஒரு வீடியோல எங்க பேசிங்க தெரியல ஒரு இடத்துல பேசிங்க. அது வாட்ஸ்அப்ல கிறிஸ்தவர் மத்தியில பரவி, அதாவது என்ன அப்படின்னா பவுலடியார் கிறிஸ்துவுக்கு முன்பாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரு அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. அப்ப என்ன கிறிஸ்தவர் மத்தியில அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுலடியார் வராரு. அப்ப இந்த மாதிரி அதை திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கரேஜா பேசுறாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க. அது கிறிஸ்தவர் மத்தியில ஒரு இதா இருக்கும். அடுத்தபடியா என்னன்னா, இப்ப மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா, மதவாத கட்சியை எதிர்க்கணும்னு சொன்னா இது போல சின்ன சின்ன கட்சிகள் அந்த பெரும்பான்மையான மதவாத கட்சியை எதிர்க்கணும்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது. அதை உடைக்கிறதுக்காக தான் அண்ணன் பண்றாங்க. அப்புறம் இப்ப புதுசா வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது, அவங்க எல்லாம் இப்ப வந்திருக்கிறாங்க. ஆக மொத்தம் பெரும்பான்மையா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா அப்படி இருக்கிறதுக்காக அதனாலதான் சின்ன சின்ன கட்சிகளை எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது. இதை பற்றியதான ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுங்க. அந்த பவுலடியார் அந்த கருத்து அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது வரலாறு அப்படிங்கிறத பற்றி பேசுகிற போது நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் விட புள்ளி விவரமாக அர்த்தமாக பேசுகிறவர் அண்ணன் சீமான். நம்ம தலைவர்கள் எல்லாம் தற்குறிகள். அந்த தற்குறிகள் மத்தியில ஆனால் அவருக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டும்ங்கிற தேவை இல்லை. இருந்தாலும் அவருக்கு தெரிந்த விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதுல நாங்களே நிறைய நேரம் அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கோம். அவர் விடுத்த ஒரு சில இடங்கள்ல விடுத்த தவறுகள், ஏன்னா அது அறியாம கூட வந்திருக்கலாம், அதை பத்தி தெரியாம கூட வந்திருக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்திருக்கிறார். இனிமேல் அது போன்ற காரியங்கள் நடக்காது. அண்ணன் அடுத்து ப்ரொசீட். அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா? நான் கேட்கறதுக்கு எந்திரிச்சு சொல்லுங்க. அப்புறம் நீங்க கிறிஸ்தவத்தை தோற்றுவித்தது யார்? வரலாறு யாரு சொல்லுது? இயேசு தோற்றுவித்தார்னு எங்க வாங்க இயேசு தோற்றுவித்தார் கிறிஸ்தவத்தை. அதாவது இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார். ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள். அததான் நான் சொன்னேன். ஐயா சொல்லுங்க. திருத்தூதர்கள் பணி 11வது பிரிவுல வாசிப்பாருங்க. திருத்தூதர்கள் பணி அப்போஸ்தலிக்க நடவடிக்கைகள் 11வது பிரிவுல வாசித்து பாருங்க. சரியா? அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க தான் உருவாக்குனாங்க. ஆமா, அதுதான் தொடக்கம். அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். அதாவது
விவாதம் பண்ற இல்ல அதுதான் நான் சொன்னேன், உங்களுக்கு பதில் தான் நான் சொன்னேன். யாரு? இயேசுநாதர் சாட்டையால அடிச்சாரு. இயேசுநாதர் சாட்டையால அடிச்சாரு. நீங்க தான் சாட்டையால அடிச்சாரு. ஐயா நீங்க தான் கோபப்படுறீங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க ஐயா, இங்க வாங்க ஐயா, இருங்க இருங்க நான் பேசுறேன். இங்க பாருங்க, கோபப்பட்ட அன்புதான் பிரதானம்ல. கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது இயேசு சாட்டு. வாங்க அமைதியா வாங்க ஐயா, 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 எல்லாரும் அமைதியா இருங்க. அமைதியா வாங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், எல்லாரும் அமைதியா இருங்க. நீங்க யாரும் பேச வேண்டாம், தயவு செய்து வாங்க. தயவு செய்து வாங்க, இங்க வாங்க, எல்லாரும் வாங்க. ஐயா, ஐயா, இங்க வாங்க, தயவு செய்து இங்க வாங்க, இங்க வாங்க, நீங்க வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, ஐயா, ஒரு நிமிஷம். அதாவது காவல்துறை உள்ள வர வேண்டாம், தயவு செய்து காவல்துறை உள்ள வர வேண்டாம், வெளியே போயிரு. காவல்துறை உள்ள வர வேண்டாம், வெளியே போயிரு. ஐயா ஒரு நிமிஷம், ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இந்த இது அதான் ஒரே ஒரு விஷயம் தான், தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அண்ணனிடம் அரசியல் சார்ந்து அரசு சார்ந்த கேள்விகள் கேட்பதற்காக தான் நம்ம வந்து கூப்பிட்டுருக்கோம். பைபிளுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு, பரிசுத்த வேதாகமத்துக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு கூப்பிடல. சரியா? அதை புரிஞ்சுக்கங்க. சரி அண்ணே வணக்கண்ணே, நான் சென்னையில இருந்து வரேன். அது இருங்க அண்ணே, சென்னையில இருந்து வரேன். அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி. அதனால இருங்க இருங்க. இல்ல இல்ல, சகோதரர் சொல்றாரு நீங்க பைபிளை நல்லா படிக்கிறாரு, ஒருத்தர் குரானை நல்லா படிக்கிறாரு, நான் தமிழர் இன வரலாற்றை நல்லா படிங்கன்னு சொல்றேன். இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் தேவையான அரசியல் எது? முதல்ல அதை நீங்க விளக்கணும். கிறிஸ்தவனுக்கு என்று தனி அரசியல் கிடையாது, இஸ்லாமியனுக்கு என்று தனி அரசியல் கிடையாது, இங்க இந்துக்கு என்று தனியா ஒரு பாதுகாப்பு அரசியல் ஒண்ணு கிடையாது. ஒரே அரசியல் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு பேரவை, அது தமிழனுக்கான அரசியல். ஒரு இன அரசியல் தான் எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசியலா இருக்கும். நீங்க கிறிஸ்தவத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது, அவன் இஸ்லாத்துக்கு பாதுகாப்பு தேடும் போது, அவன் இந்துக்கு தேடும் போது, இந்த கூட்டத்தில் சாராத ஒருவன் அதிகாரத்தில் இருக்கிறான். இங்க இருக்கிற பிரச்சனை இதுதான்.